வியாபுரத்திலிருந்தும் ரிசுக்கை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நம்மினுடைய ரிசுக் எங்க எழுதப்பட்டிருக்கின்றதோ எங்கிருந்தாலும் அதை நம்மிடம் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய கிருபையினால் பரக்கத் பொருந்திய ஷாபானுடைய மாதத்தின் 20வது பிறையில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு ஷாபானுடைய மாதத்தில் நம்மினுடைய ரிசுக்கிற்காகவும், இன்னும் நம்மினுடைய தேவைகளுக்காகவும், நம்மினுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்காகவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்ர். இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதுவதினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானது. அதிலும் முதலாவது நம்மினுடைய ரிசுக்கில் அபிவிருத்தி. ரிசுக் அப்படின்னு சொன்னா உணவு மட்டும் கிடையாது. ரிசுக் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், ஆரோக்கியம், இன்னும் நம்மினுடைய உடல் ஆஃபியத், இன்னும் உணவு, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், இப்படி ரிசுக் நமக்கு என்னென்னலாம் உலகத்துல வாழ்வதற்கு தேவையோ அது அனைத்தையுமே ரிசுக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரிசுக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு எங்க எழுதி வைத்திருக்கிறானோ, எங்க நம்மளுடைய ரிசுக் இருக்கின்றதோ, இன்னும் சில நேரங்கள்ல அல்லாஹ் தஆலா நமக்கு ரிசுக்ல தட்டுப்பாடை ஏற்படுத்திடுவான். ஏன்னு சொன்னா நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகவும், நம்ம செய்யற சில தவறுதலான செயல்களின் காரணமாகவும் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ரிசுக்கை தள்ளி வச்சிருவான். இப்போ நம்ம ஏதாவது பாவம் செய்யறோம் அப்படின்னா இந்த ஒரு நேரத்துல இந்த இடத்துல இருந்து நமக்கு ஹிபத்தா, அன்பளிப்பா ஏதாவது ஒரு பணமோ அல்லது உணவோ ஏதாவது ஒன்று வர வேண்டியதாக இருக்கின்றது. நம்ம செய்யற பாவத்தினால் அல்லாஹ் தஆலா அதை நமக்கு வரவிடாமல் சிறிது நாட்கள் தடுத்து வைத்திருவான். இப்படி நம்மினுடைய ரிசுக்குல நீண்ட நாட்களாக தட்டுப்பாடாக இருக்கு. உணவுலையும் தட்டுப்பாடு, இன்னும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் பரக்கத்து இல்லை, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுல ரஹ்மத் பரக்கத்து எதுவுமே இல்லை. ஏதோ கடமைக்கு நாம வியாபாரம் செய்யறோம், அந்த வியாபாரத்துல எந்த ஒரு சம்பாத்தியமும் நமக்கு அதிகமாக வர மாட்டேது. அல்லது எப்ப பார்த்தாலும் அடிக்கடி நோய் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு, நோய் வந்துகிட்டே இருக்கு, ஆஃபியத்தே இல்லை, உடல்ல ஆரோக்கியமே இல்லை, அல்லது உண்பதற்கு உணவே இல்லை. இருக்க இருக்க வறுமையில தான் போய்கிட்டு இருக்கமே ஒழிய முன்னேற்றம் அடைய மாட்டோம். இப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னா இதுதான் ரிசுக்கினுடைய தட்டுப்பாடு. இப்படிப்பட்ட நம்மினுடைய ரிசுக்கில் தட்டுப்பாடை விட்டும் நம்மளை இந்த ஒரு திக்ர் நம்மளை பாதுகாக்கின்றது. ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை யார் ஒருவர் இன்றைய இரவில் ஓதுவாரோ, இஷாவுடைய தொழுகைக்கு பின்பு ஓதுவாரோ, இன்னும் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் ஓதுவாரோ, அவரினுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா ரிசுக்கில் அபிவிருத்தியையும் விசாலத்தையும் அதிகப்படுத்தி தருகிறான். இதை ஓதி முடிச்சுட்டாரு அப்படின்னா, வளமையாக ஓதிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்துல பரக்கத்தை ஏற்படுத்துறான். அவர் கடையை வைத்திருக்கிறார், வியாபாரம் செய்யறார், அவர் கடையில போயிட்டு தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும், கூப்பிட்டு மக்களை வாங்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த ஒரு திக்ரை ஓதுவதின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா அவரினுடைய இந்த வியாபாரத்துல அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்துறான், காசை அதிகப்படுத்தி தர்றான். இன்னும் ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் செய்யறாரு, அந்த செயல் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்திடுவான். இன்னும் அரியாபுரத்திலிருந்தும் அவருக்கு அல்லாஹ் தஆலா நலவுகளை, ரிசுக்குகளை வழங்குகின்றான். இரண்டாவது, இந்த ஒரு திக்ரை ஓதுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் பலன் என்னன்னா, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா ஒன்று விடாமல் நிறைவேற்றுகிறான். என்ன தேவைகள் அல்லாஹ்ட்ட இந்த ஒரு திக்ரை ஓதி கேட்கிறோமோ அந்த தேவை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றாமல் இருப்பதே கிடையாது. அந்த ஒரு தேவையை கண்டுபிடிச்சு நம்ம சொல்லாவிட்டாலும் சரி, மனசுக்குள்ள இவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது அல்லாஹ் அறிஞ்சு அந்த தேவையை அவருக்கு நிறைவேற்றி தர்றான். கொஞ்ச நாள்ல அவரே சொல்லுவாரு, நம்ம அல்லாஹ்ட்ட இந்த தேவையை கேட்கவே இல்லையே, நம்ம ஆசை தானே பட்டோம், ஆனா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி அவரே ஆச்சரியப்படுவார். அந்த அளவிற்கு நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ் அறிந்து நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தர்றான் இந்த ஒரு திக்ரை ஓதுவதின் பொருட்டால். மூன்றாவதாக கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, நம்முடைய துஆக்கள், நம்ம அல்லாஹ்ட்ட இந்த ஒரு திக்ரை ஓதிட்டு கையை தூக்கிட்டா போதும், அல்லாஹ் தஆலா அந்த கையை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான்.
ஏன் அல்லாஹ் இதால இந்த 3 விஷயத்தையுமே இவ்வளவு ஒரு பரக்கத்தாக இந்த ஒரு திக்ரின் பொருட்டால தர்றான் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த வார்த்தை, அல்லாஹ்வினுடைய அரிசையை நடுங்க வைக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த ஒரு வார்த்தைகளை யாரு கூறுறாங்களோ அவர்கள் கூறுறதை கேட்டு அல்லாஹ் தாலா முதல் வானத்துக்கு செவி தாழ்த்தி அல்லாஹ் தாலா முதல் வானத்துக்கு கேட்கிறானா, என் அடியா என்னடா அப்படி கூப்பிடுறான், இப்படி புகழ்றானே அப்படின்னு சொல்லி. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் என்னன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஒரு திக்ர இஷா தொழுகைக்கு பின்பும் தஹஜ்ஜுத் தொழுகையிலையும் 313 தடவை 313 தடவை 313 தடவை அல்ல, 113 தடவை 113 தடவை ஓதுங்க. யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு. இதனுடைய பொருள் என்னன்னா, இறைவனே இரக்கம் உள்ளவனே, அதிக இரக்கம் உள்ளவனே என்ற இந்த ஒரு திக்ர எதனா 113 தடவை ஓதுங்க. நிச்சயமாக மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் உங்களுக்கு பெற்று தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.